ஆமா 5 கோடிக்கு எத்தனை சைஃபர்? 1 10 100 1000 எத்தனை சைஃபரா இருந்தானே 5 கோடி தானே. அந்த 5 கோடி ரூபாயை என்ன பண்ணலாம்? அந்த பணத்துல பிரம்மாண்டமான வீடு ஒண்ணு, பெரிய பெரிய தூண் இருக்கணும். 10-20 ரூம். 10-20 ரூம் இருந்தா அது லாட்ஜ். 4-5 ரூம் இருந்தாதான் அது வீடு. புது வீட்ல நீங்க கிடையாது. 20 ரூம் ஓகே. லேட்டஸ்டான கார் ஒண்ணு. கார் உனக்கு வேணாமா? கார் எனக்கு, சைக்கிள் ரிக்ஷா உங்களுக்கு. என்னம்மா அது? சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்துக்கு வருத்தப்படுறியே. உலக லாட்டரியில உனக்கு 5 கோடி ரூபாய் பிரைஸ் விழுந்திருக்கு. ஏப்பா அது எங்க நடக்குது? நாம எங்க இருக்கோம்? நமக்கு எப்படி 5 கோடி ரூபாய் பிரைஸ் விழுகும்? மீரா, நான் நினைக்கிறேன் இந்த உலக லாட்டரி நடத்துறவங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியால இருக்கிற மொபைல் நம்பர் எல்லாத்தையும் குலுக்கி போட்டு ஒரு நம்பர் எடுக்கிறாங்க. அந்த நம்பருக்கு பரிசு விழுந்ததா தகவல் அனுப்புறாங்க. இது எப்படி நம்புறது? இதெல்லாம் அதிர்ஷ்டத்துல கிடைக்கிறது. நீயா போய் கேட்கல, வாங்கிக்கிட்டு போயேன். ஏப்பா இது ஒண்ணும் ஏமாத்து வேலை இல்லையா? உன் சொத்து என்ன போகுது? எவனோ குடுக்கறான், வாங்கிக்கிட்டு போக வேண்டியதானே. இல்ல நம்புற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 2 நாளா தொடர்ந்து SMS குடுக்கறாங்களே, பொய்யா இருந்தா அப்படி பண்ணுவாங்களா? அதானே மீரா. அது மட்டும் இல்ல, ஜோசியர் உனக்கு சுக்கிர தசை சொயட்டி அடிக்க போகுதுன்னு சொல்லலையா? ஆரம்பமே 5 கோடி ரூபாயா இருக்குதேப்பா. சுக்கிரன் குடுக்க ஆரம்பிச்சுட்டாமா. எவன் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அள்ளி அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருப்பான். ஆமாப்பா, அன்னைக்கு கூட நான் கோவில்ல போய் அர்ச்சனை பண்ணும்போது அம்மன் மேல இருந்து மல்லிகைப்பூ மாலை அப்படியே ஏன் பூ கூடையில தான்ப்பா விழுந்துச்சு. அதுலயும் ஒரு தடவை இல்ல 3 தடவை விழுந்துச்சுப்பா. யார் வேலை? சுக்கிர வேலை. இத பாரு, எதை பத்தி யோசிக்காம அந்த பணத்தை அவங்களா கொடுக்க போறாங்களா இல்ல நாமா போய் வாங்கிக்கணுமா அப்படின்னு எல்லாத்தையும் விசாரி. ஐயோ ஏகப்பட்ட செலவு இருக்குமா. அப்பா அவங்க ஒரு இமெயில் ஐடி கொடுத்திருக்காங்க, அதுல கான்டாக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. கிளம்பு. நமக்கு 5 கோடி ரூபாய் பிரைஸ் விழுந்திருக்குன்னு நம்ம சொந்தக்காரங்க யாருக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா எனக்கு உனக்குன்னு எல்லாரும் வருஷம் கட்டி நிப்பாங்க. நீ கவலையே படாத. 5 கோடி ரூபாய் மீராவுக்கு பரிசு விழுந்திருக்குன்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லன்ற மாதிரி. வாங்க. நான் படிச்சுட்டு தானே இருந்தேன். கைய வச்சு எல்லாத்தையும் அழிச்சு விட்டுட்டீங்க. இப்ப நான் முதல்ல இருந்து படிக்கணும். ஏன்பா நீங்க? இப்ப படி. எனக்கு தான் 5 கோடினே என் பேர் போட்டு கங்க்ராச்சுலேஷன் போட்டுக்குதுப்பா. மீரா, கீழ கொடி எழுத்துல என்னவோ போட்டுருக்குதே, என்னன்னு படி. இது விஷயமாக தொடர்பு கொள்ள வேண்டிய கம்பெனி எம்டி மிஸ்டர் டகல்பாஜி. டகல்பாஜின்னு ஒரு பேரா? ஆமாப்பா, நைஜீரியாக்காரங்கெல்லாம் அப்படிதான் பேர் வச்சிருப்பாங்க. டகல்பாஜி, ஒக்குடு, ஓட்கா, லடாக்கா, படாக்கா அப்படிதான் பேர் வச்சுப்பாங்கப்பா. மீரா, அந்த 5 கோடி ரூபாய் வந்த உடனே நான் ஓரமா உட்காந்துக்கிட்டு எண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ ஏன்னு கேட்க கூடாது. ஐயா, செக் தான்ப்பா கொடுப்பாங்க. நம்ம தான் பேங்க்ல போட்டு கேஷா மாத்திக்கணும். ஆமா, அந்த 5 கோடி ரூபாயை என்ன பண்ணலாம்? அப்பா அந்த பணத்துல பிரம்மாண்டமான வீடு ஒண்ணு, பெரிய பெரிய தூண் இருக்கணும். 10-20 ரூம். 10-20 ரூம் இருந்தா அது லாட்ஜ். 4-5 ரூம் இருந்தாதான் அது வீடு. புது வீட்ல நீங்க கிடையாது. 20 ரூம் ஓகே. லேட்டஸ்டான கார் ஒண்ணு. கார் உனக்கு வேணாமா? கார் எனக்கு, சைக்கிள் ரிக்ஷா உங்களுக்கு. சம்மர்ல ரெஸ்ட் எடுக்க ஊட்டியில ஒரு பங்களா, கொடைக்கானல்ல ஒரு பங்களா. நினைக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதிர்ஷ்டம் இந்த அடி அடிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்பா அந்த பணத்துல ஒரு கல்யாண மண்டபமோ காலேஜோ கண்டிப்பா கட்டணும். கரெக்ட். டொனேஷன் கொடுக்கறதோ 1000 பேருக்கு சோறு போடுறதுன்னு பணத்தை விரயம் பண்ண கூடாது. நான் கோடீஸ்வரி ஆகிறேன்னு தெரிஞ்சா வீடு பூந்து கொள்ளையடிக்கவும் கொலை பண்ணவும் நிறைய பேர் இருப்பாங்க. டே அண்ட் நைட் ஹெவி செக்யூரிட்டி போட்டுடலாம், கவலைப்படாத. அதுக்கு முன்னாடி டகல் பாஜியை கான்டாக்ட் பண்ணணும். வா 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 வா. அவங்க ஆபீஸ் நுங்கம்பாக்கத்துல தான் இருக்கு. அப்ப நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? நீங்க ஒண்ணு போய் பார்க்க வேண்டாம், நான் போன்லயே பேசிக்கிறேன். அவன் எப்படி பேசுவான்? வாயில தான். அது சரிமா, எந்த பாஷையில பேசுவான்? அவங்க ஊர் பாஷையில தான் பேசுவான். அதுக்கு தான் கேட்டேன்.
அவங்க பாஷை நமக்கு தெரியாது. நாம தமிழ்ல பேச போய் நாம அந்த 5 கோடி வேண்டாம்னு சொல்லிட்டோம்னு அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னா? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இப்ப நான் பேசுறேன் பாருங்க. ஹலோ ஹலோ, Amira here. Can I speak to Mr. Dagalbaji? யா I got your message to my mobile. பரவாயில்ல தமிழ்லே பேசுங்க. இது தமிழா? அப்பா அந்த தமிழ்ல பேசுறாருப்பா. அப்ப நீயும் தமிழ்லயே பேசு. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தமிழ்நாட்டுல பிசினஸ் பண்றேன், தமிழ் தெரியாம இருக்குமா? I'm kicking the flow, don't you know Bobby Joe? சரி Take a step. சரி ஓகே 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 சார், தேங்க்யூ. ஷூர், அனுப்பிக்கிறேன். தேங்க்யூ. மீரா, என்ன சொல்றான் அந்த பாவு பாஜி? பாவு பாஜில டகுல் பாஜி. ஏதோ ஒரு பாஜி என்ன சொல்றான்? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஒரு 20,000 அனுப்பி வைக்க சொல்றான். என்னம்மா நீ? பிரைஸ் மணி அவங்க கொடுக்கறாங்க, நாம எதுக்காக 20,000 ரூபாய் அனுப்பணும்? அவசரப்படாதீங்கப்பா. நாம 20,000 ரூபாய் அனுப்பிச்சதும் அவங்க 1,00,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டா அனுப்புறாங்களாம். இது என்ன நியாயம்? ஒவ்வொரு தடவையும் நாம 20,000 அனுப்பிச்சா அவங்க 1,00,000 அனுப்புவாங்களா? மொத்த பணமும் அனுப்புறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்? அப்பா, ஒரே ஒரு தடவை நம்ம 20,000 ரூபாய் கட்டினா போதும்பா. அதுக்கப்புறம் கட்ட தேவையில்லை. 5 கோடி வந்துருமா? கண்டிப்பா வரும். அப்பா, அந்த டகுல் பாஜி என்னமா தமிழ் பேசுறான்ப்பா. நாலடியார்ல ஒரு 4 வரி எடுத்து விட்டான். நானே ஆடிப்புட்டேன். ஆமா, அந்த 20,000 ரூபாய் பணத்தை எங்க கொண்டு போய் கொடுக்கணுமா? பல்லாவரம் பாழடைஞ்ச பங்களாவிலியா இல்ல செங்கல்பட்டு பிரிட்ஜுக்கு கீழயா? அவங்க என்ன கடத்தல் வியாபாரமா பண்றாங்க? ஏப்பா, நம்ம அக்கவுண்ட்ல அவர் பேர்ல கட்டினா 2 நாள்ல 1,00,000 ரூபாய் வந்துருமா. மீரா, என்னெல்லாமோ யோசிச்சோம், சொந்தமா ஒரு பேங்க் ஆரம்பிக்கணும்னு தோணலையே. ஐயா சாமி பேங்க் எப்படி? இந்த நெக்லஸ் நம்ம ஏன் கழுத்துல போடணும்? நல்லா இல்ல, கையில மாட்டிக்கிட்டா இது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன மீரா, ஒரு கடையே கொண்டு வந்து நம்ம வீட்டுல இறக்கிட்ட? எனக்கு 5 கோடி பிரைஸ் விழுந்திருக்குன்னு டகுல் பாஜி லெட்டர் கொடுத்தாருல, அது எப்படியோ வெளியில தெரிஞ்சு போய் கடைக்காரங்க அம்புட்டான். நான் நீனு போட்டி போட்டு கடையில இருக்கிற சாமான் பூரா கொண்டு வந்து இறக்கிட்டாங்கப்பா. ஆமா, பணம் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா? ஆட, பணம் எங்க போகுது? நாங்க மெல்ல வாங்கிக்கிறோம். ஒரு கோடீஸ்வரி எங்க கஸ்டமரா இருக்கிறது எங்களுக்கு பெருமையா இருக்குன்னு சொல்றாங்கப்பா. உழைப்பு உயர்வு தரும்னு சொல்றது எவ்வளவு கரெக்டா இருக்கு. நீங்க என்ன உழைச்சீங்க? இல்ல, பொதுவா இது மாதிரி டயத்துல இப்படி சொல்றது தானே. அந்த புள்ளையார் கோயில்ல போய் என்ன கலாட்டா பண்ணிட்டு வந்தீங்க? கலாட்டா இல்லம்மா, நமக்கு பிரைஸ் விழ வச்சானே அந்த நைஜீரியாக்காரன், அவன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு கோயிலுக்கு போய் இது மாதிரி அந்த டகல் பாஜி, ரேவதி நட்சத்திரம், சிவகோத்திரம் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. இது புரியாத அந்த பூசாரி நான் அவரை கிண்டல் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு என்ன அடிக்க வந்துட்டார். தூக்கி விட்ட காலர் அப்படியே இறக்கி விட்டு ஓரமா போய் உட்காருங்க. பிரைஸ் எனக்கு விழுந்திருக்கு, கொஞ்சம் அடக்கியே வாசிங்க. மீரா, யார் இது? மீரா, 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 என் கண்ணு எப்படிமா இருக்க? மீரா, நீ மறந்தாலும் நாங்க உன்னை மறக்கலாமா? யார் நீங்க? ஐயாசாமி, என்னடா எங்களை பத்தி யாரும் கேக்குற? ஏய் ஐயாசாமி, நீமா? மீரா நான் வளர்த்த பொண்ணுடா, என் மடியிலே வளர்ந்தவன். ஏங்க, நீங்க யாருன்னே தெரியலையே. சரியா போச்சு, உனக்கு 3 வயசா இருக்கும்போது நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழால உன் கால் கொலுசு தொலைஞ்சு போச்சு. அது நானே என் சம்சாரம் தான் தேடி பிடிச்சி எடுத்து கொடுத்தோம். உனக்கு ஞாபகம் இல்ல? 3 வயசுல நடந்தது எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? எனக்கே ஞாபகம் இல்லையே. நாங்க டைரியில குறிச்சு வச்சிருக்கோம்ல. சரி, இப்ப என்ன விஷயமா வந்தீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. என்னமா எப்படி கேக்குற? நம்ம ஊர் பொண்ணுக்கு உலக நாட்டுல 5 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. அது நம்ம ஊருக்கே விழுந்த மாதிரி இல்லையா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. டேய் ஐயாசாமி, பணம் வராம இதெல்லாம் வாங்கிருக்கீங்க? சரி, எனக்கு 5 கோடி விழுந்திருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அதாம்மா நம்ம மண்ணோட மகிமை. நம்ம ஊருக்காரங்களோட நல்லது கெட்டது எது நடந்தாலும் யாரும் சொல்லாமலே மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். மீரா, சிறுச்சேரியில 4 கிரவுண்ட் இடம் சீப்பா வருதுன்னு கேள்விப்பட்டேன். உன் பேரை பதிவு பண்ணிட்டேன். பணத்தை கொடுத்துட்டு இடத்த வாங்கிக்கோமா. எங்களை கேட்காம யார் உங்களை அதெல்லாம் செய்ய சொன்னது? மீரா என் மடியில வளர்ந்த குழந்தை இல்லையா? நாளைக்கு அவளோட எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டாமா? மீரா, கவனிச்சியா? பணம் தான் வருதுன்னு தெரிஞ்ச உடனே யார் யாரோ காக்கா கூட்டம் மாதிரி வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்கப்பா. உடனே இவங்களை விரட்டல 5 கோடியில கைய வச்சிருவாங்க. எனக்கு இப்பதான் உங்களை ஞாபகத்துக்கே வருது. பணம் இன்னும் கைக்கு வரல, அது வந்த உடனே உங்களுக்கு வேஷ்டி சட்டா புடவை எல்லாம் எடுத்துறேங்க. என்னம்மா 4 முளை வேஷ்டிக்கும் நூல் படைக்குமா நாங்க ஊர்ல இருந்து வந்திருக்கோம். நம்ம ஊர் பொண்ணாச்சே, என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு 5 லட்சம் கொடுப்பேன்ல வந்திருக்கோம். என்னது 5 லட்சமா? யார் வீட்டு காசு எடுத்து யாருக்கு கொடுக்கறது? சும்மா இருடா,
மீரா என் மடியில வளர்ந்த பொண்ணு. மீரா, இத ஊர்ல போய் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நீ பணம் கொடுத்தா நடக்கணும். இத பாருங்க, உங்ககிட்ட ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஏன்னா அந்த பணம் இப்போதைக்கு என் கைக்கு வராது. அந்த பணம் நைஜீரியால இருந்து அல்ஜீரியா போய், அல்ஜீரியா இருந்து ஆஸ்திரியா வந்து, ஆஸ்திரியா அரேபியா, ஐரோப்பா, லண்டன், கனடா, சுவிட்சர்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் வழியா வந்து அப்புறம் பாம்பே வந்து சேருதுங்க. பாம்பேல இருந்து ஜோத்பூர், ஜபல்பூர், கான்பூர், நீலாம்பூர் வழியா செங்கன்வாடி, அங்கன்வாடி, கிட்டவாடி, எட்டப்பொடின்னு ஊரு ஊரா சுத்தி வந்து என் கைக்கு வந்து சேரக்கு 7-8 மாசம் ஆகும். அதனால நீங்க போயிட்டு அப்புறமா வரீங்களா? ஊர்ல கல்யாணம் மார்ல சந்தனங்கிற மாதிரி யாருக்கோ துட்டு விழுந்தா அதுல பங்கு கேட்க வந்திருக்கீங்களா? மீரா, ஒரு 6 மாசம் கழிச்சு வரட்டுமா? மீரா மேடம் யாரு? டபுள் பாஜி சார் பணம் கொடுத்து அனுப்பிச்சாரு. என்ன விஷயம்? எதுக்கு உங்களுக்கு பணம்? 5 கோடி வீந்திருக்குல்ல, அதுல முதல் தவணையா 1 லட்சம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அது வந்து எங்களுக்கு இப்ப வேண்டாம், நாங்க அப்புறமா வாங்கிக்கிறோம். குடுக்கலன்னா திட்டுவாரு டபுள் பாஜி சார். நேரங்காலம் தெரியாம ஏன்டா அப்படி கழுத்து அறுக்குற? பணத்தை கொடுங்க. மகாலட்சுமி வீட்டுக்கு வர அதையே வேணாம்னு சொல்றீங்க? பிடிமா. மீரா, இந்த 1 லட்ச ரூபாவை நாங்க வச்சுக்கிறோம். மீதி 4 லட்ச ரூபாய் அனுப்பி வச்சுடுன்னு. நாங்க வாங்க வரோம். போலாம். வர மீரா. 1 லட்சம் பாச்சு. Now look around, the crowd is just moving, bro. They're just grooving. Time out, check the business. Only attack the facts that I'm giving. You don't know? I don't know. I'm kicking the rocks and I'm kicking to the flow. Take a step, pull the concept, flip to the script. ஹாய். யார்டா நீ? கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி. ஏய், ஐ அம் டகல் பாஜி. சார், நீங்க டகல் பாஜி சாரா? சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டேன். ஓகே ஓகே மன்னிச்சிடுங்க ஓகே, சார். இட்ஸ் ஓகே. மீரா, டகல் பாஜி சார் வந்திருக்காரு பாரு. சார், நான் மீராவோட அப்பா. மீரா, எங்கப்பா அவரு டபுள் பாஜி? எங்க டபுள்? யாரு இந்த குரோட்டன்ஸ் தலையா? இவர்தாம்மா டகல் பாஜி சார். ஐயோ, வாங்க 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 வாங்க. நான் போன்லயே பேசலனா நேர்ல பார்த்தது இல்ல. வெளிநாட்டுக்காரராச்சே, நல்ல தக்காளி பழ கலர்ல இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி தார்டின்ல தலகுப்புற உளுந்த மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்ல. நைஜீரியாவில் வெயில் ஜாஸ்தி. அங்க அடிக்கிற வெயிலுக்கு இங்க கருப்பா இருக்கிறீங்க, ஆச்சரியம். பை த பை, என் அசிஸ்டன்ட் ஆறுமுகம் 1 லட்சம் ரூபாய் கொண்டாந்து கொடுத்தானா? கொடுத்தாரு. ஆனா 2 பேர் குறுக்க புகுந்து புடுங்கிட்டு போயிட்டாங்க. ஆமாங்க, ஆனா அத கணக்குல வச்சுக்காம மறுபடியும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்குங்க. ஜெயிச்சவங்களுக்கு கொடுக்குற ஒரு ரூபாய்க்கும் நான் கணக்கு வச்சாகணும். ஏன்னா 12 டைரக்டர்ஸ்க்கு நான் பதில் சொல்லணும். சரி, இப்ப என்ன விஷயமா வந்தீங்க? ஒருத்தருக்கு 5 கோடி ரூபாய் பிரைஸ் வந்திருக்குன்னா கொடுத்துட்டு நாங்க அப்படியே போயிட மாட்டோம். அப்புறம் கூடவே இருந்து அந்த பணம் செலவழிஞ்ச அப்புறம் தான் நோ போவீங்களா? நோ நோ நோ, அந்த பணத்தை நீங்க எப்படியெல்லாம் சேமிக்கணும், எப்படியெல்லாம் செலவு பண்ணணும்னு டிப்ஸ் கொடுத்து நாங்களே கைட் பண்ணுவோம். அதெல்லாம் நாங்களே போட்டோமே. ஃப்ரிட்ஜ் வாங்குவோம், ஏசி வாங்குவோம், டிவி வாங்குவோம், அப்புறம் வீடு வாங்குவோம், சைட் வாங்குவோம், லேண்ட் வாங்குவோம். மேடம், நான் சொல்ல வந்தது அதை இல்ல. அந்த 5 கோடியில 1 கோடியை நீங்க ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணணும். 1 கோடியை லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி பிளாட்ஸ் கட்டி ப்ரோமோட் பண்ணணும். நீங்க போடுற பணம் எல்லாம் பணமாவே உங்களுக்கு திரும்ப வரணும். இதுக்கெல்லாம் ஐடியா கொடுக்க நாங்க தனியா ஒரு டீமே வச்சிருக்கிறோம். ஏன் சிரிக்கிறீங்க? அடடே, ஓ, கிரையான். இந்த காலத்துல யார் சார் இந்த மாதிரி செய்வாங்க? கூல். அந்த டீமுக்காக நீங்க 4 லட்சம் ரூபாய் செலவழிக்கணும். நல்லா இருக்க. பணமே இன்னும் கைக்கு வரல, அதுக்குள்ள எப்படி? ஏன் சார், இந்த பணத்தை நீங்க முதல்ல போட்டுட்டு அப்புறம் எங்களுக்கு கொடுக்க போற பணத்துல கழிச்சிங்களா? நோ. நீங்க இன்வெஸ்ட் பண்ண ப்ரூஃப் இருந்தாதான் அந்த 5 கோடி பிரைஸே உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. இருக்கிற காசெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு 8 அணா கூட எல்லாம் பக்கறதா நிக்கிறதா? 5 கோடி ரூபாங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். அதை நீங்க வீணா செலவழிச்சிட கூடாது இல்லையா? அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. பை த பை, 1 செகண்ட். இந்தாங்க, இதுல 2 லட்சம் ரூபாய் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். முதல்ல 1 லட்சம், இப்ப 2 லட்சம், மொத்தம் 3 லட்சம். என்னது, உங்க கணக்கு தான் 3 லட்சம், எங்க கணக்கு 2 லட்சம் தான். என்ன சார் நீங்க பணத்தையும் கொடுத்துட்டு அதை செலவும் பண்ண சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. உட்காந்து யோசிச்சீங்கன்னா லேட்டா புரியும். பை த பை, நாளைக்கு நான் கான்பூர் போறேன். ஏன்னா உங்களை மாதிரியே அங்க ஒரு ஃபேமிலிக்கு 5 கோடி ரூபாய் பிரைஸ் விழுந்திருக்கு. அதை அவங்க எப்படிலாம் செலவு பண்ணணும்னு நான் தான் போய் கைட் பண்ணணும். பண்ணிட்டு வரேன். நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்க 4 lakhs கொடுத்தா போதும். ஓகே, பை பை. 1 செகண்ட். That side. This side. At top. Oh.
யூ ஆர் சோ லக்கி. ஓகே. முதல்ல 1 லட்சம், இப்ப 2 லட்சம், மொத்தம் 3 லட்சம் கொடுத்துட்டு 4 லட்சம் கடை சொல்றாங்களே அப்படி? இத பாரு, நீ வாங்கி இருக்கிறது 3 லட்சம், கொடுக்க போறது 4 லட்சம். சோ அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம். என்னப்பா நீங்க அப்ப கூட நமக்கு 3 லட்சம் வந்துச்சுல? இல்ல 3 லட்சம் உனக்கு வந்தது, நீ 4 லட்சம் ரூபாய் கொடுக்க போற, அதனால 1 லட்சம் ரூபாய் லாபம் அவனுக்கு தானே. நமக்கு தான் 5 கோடி வரப்போகுது இல்ல, அதுல 4 lakhs போச்சுன்னா I don't care. அம்மோ 4 lakhs, 5 crores. ஆமா, 5 கோடிக்கு எத்தனை சைஃபர்? 1, 10, 100, 1000 எத்தனை சைஃபரா இருந்தானே? 5 கோடி 5 கோடி தானே. மீரா, மீரா, என்னப்பா சீக்கிரம் வா. தகல்பாஜி வேற யாரையோ இப்ப அனுப்பிச்சிருக்காரு. என்னப்பா அவரு அடுத்தடுத்த இன்ஸ்டால்மெண்ட் அனுப்பிக்கிட்டே இருக்காரு? நைஜீரியாக்காரரா இருந்தாலும் நைஸ் பார்ட்டி. வாங்க வாங்க, டகல் பாஜி நல்லா இருக்கிறாரா? தகல் பாஜியா? நீங்க என்ன நியூ அப்பாயின்மெண்டா? வேலைக்கு சேர்ந்த உடனே முதலாளி பேர் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்ல? அவரு எவ்வளவு கொடுத்து அனுப்பிச்சாரு? ஹலோ, நான் இன்கம் டாக்ஸ் ஆபீசர். என்ன விஷயம்? நீங்க சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் இதை ஃபேமிலி. சொல்றதுக்கா கார் எடுத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? போன்லயே சொல்லிருக்கலாமே. சார், நாம கொஞ்சம் அப்படி உட்காந்து பேசலாமா? வாங்க வாங்க வாங்க. சமீபத்துல நீங்க ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள்லாம் வாங்கியிருக்கீங்க, கார் புக் பண்ணிருக்கீங்க, நிலம் வாங்க அட்வான்ஸ் பே பண்ணிருக்கீங்க, கோடிக்கணக்கில் பணம் பொருள்ற மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமா செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த பணம் ஏது? ஐ மீன், வாட் இஸ் த சோர்ஸ்? ஐயா, நாங்க வெளியில போகும்போது அப்படி இப்படின்னு பராக் பார்த்துட்டு தான் ஒரு வேற ஒன்றும் வாங்கல சார். உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன சார், 2 நாளா காப்பி பொடி கூட பக்கத்து வீட்ல இருந்து தான் வாங்கிக்கிறோம். இத பாருங்க, இந்த மாதிரி வேஷம் போடுற எத்தனையோ பேரை நான் என் சர்வீஸ்ல பாத்திருக்கேன். என்ன சார் நீங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வழக்கமா வாங்குற பொருளை கூட நாங்க வாங்க கூடாதா? அப்படி வாங்கியிருந்தா பரவாயில்ல. 20 கிரவுண்ட் இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. விசாரிச்சதுல பிளாட் கட்டி விற்க போறீங்கன்னு தெரிஞ்சது. சார்ஸ் எக்கச்சக்கமா வாங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. உண்டா இல்லையா? சரி, உங்க 2 பேர்ல யார் சம்பாதிக்கிறீங்க? உங்க மாச வருமானம் எவ்வளவு? உங்களுக்கு எங்க இருந்து இந்த பணம் வருது? சம்பாதிக்க வழி இல்லாம கஷ்டப்படும் போது எப்படி சமாளிச்சீங்கன்னு கேட்க வர மாட்டீங்க. யாரா கொஞ்சம் சம்பாதிச்சா எப்படி சம்பாதிச்சீங்கன்னு கேள்வி கேட்க மட்டும் வருவீங்க. நாங்க எங்க ஆடிட்டர்ட்ட பேசிட்டு சொல்றோம். வெரி குட். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். உங்க ஆடிட்டர் கொடுக்கிற ஐடியால தான் இவ்வளவு நடந்துட்டு இருக்கா? சரி, கைவசம் எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? 17 ரூபாய் 25 பைசா. உள்ள போயிடுவீங்க, ஜாக்கிரதை. மேடம், எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும், நீங்க சொல்லுங்க. நீங்க கொடுத்த டீடைல்ஸை நம்பி நான் போறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்க மேல புள்ளி வச்சாச்சு. என்னைக்கு இருந்தாலும் நான் புடிச்சே தீர்வேன். எவ்வளவு கொடுத்தா கண்டுக்காம இருப்பீங்க? யோ, என்னையா கவர்மெண்ட் ஆபீசருக்கே லஞ்சம் கொடுக்க பாக்குறியா? தொலைச்சிடுவேன், தொலைச்சு. அடுத்த முறை வீட்டை சோதனை போட வரும்போது வாரண்டோட வருவேன். ஆமா, யார் அந்த டகல் பாஜி? அது வந்து எங்க குலதெய்வம். அவருதான் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. விசாரிக்கிறேன். அந்த ஆளு உடைஞ்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கா. நீ வேற லஞ்சம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்கறியா? ஐயா, உன்னை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. அது இல்ல மீரா, 1, 2 வரும்போதே இப்படி இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து ஆளுங்க வந்துட்டாங்க. 5 கோடி வந்ததுன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான், விடவே மாட்டாங்க. ஐயாப்பா, அந்த பணத்தை இப்ப நம்ம எப்படி வாங்குறது, எப்படி மறைக்கிறது? நம்ம பேர்ல வாங்கினாதானே ஆபத்து. ஊர்ல இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க பேர்ல பிரிச்சு வாங்குவோம். அதுங்க கிட்ட போனா நமக்கு பணம் திரும்பியே வராது. இதுக்கு இன்கம் டாக்ஸ் எவ்வளவோ மேலு. என்ன மீரா, அந்த டகல் பாஜி லைன்ல கிடைச்சானா? போன் பண்ணி பாக்குறப்பா, எடுக்கவே மாட்டேங்கிறான். அந்த டாக்ஸ் கட்டணும், இந்த டாக்ஸ் கட்டணும்னு சொல்லி 15 லட்சம் ரூபாய் கேட்டா அனுப்பியாச்சு. ஆனா 20 நாளாகி ஒரு தகவலும் இல்லையே. ஏமாத்த மாட்டான்.
ஏன்னா அப்பப்போ 1-2 அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கானே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். அப்பா இன்கம் டாக்ஸ். மேடம், உங்க குலதெய்வத்தோட பேர் என்ன சொன்னீங்க? அது டகிள் பாஜி. ஏன் கேக்குறீங்க? உங்க குலதெய்வம் இப்ப கூண்டுக்குள்ள இருக்கு. என்ன சொல்றீங்க? லாட்டரியில பணம் விழுந்திருக்குன்னு சொல்லி பல பேரை ஏமாத்தி கோடிக்கணக்கில் அவன் பணம் சம்பாதிச்சிருக்கான். ஏகப்பட்ட பேர் ஏமாந்து போய் கமிஷனர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப எங்க 15 லட்சம் அவ்வளவுதானா? அன்னைக்கு நீங்க மறைச்சு பேசினப்பவே எனக்கு டவுட் வந்தது. ஆனா உங்களை அறியாம டகல்பாஜின்னு பேர் சொன்னீங்க பாருங்க, அதை வச்சு நான் விசாரிச்சேன். அவன் ஆன்லைன் சீட்டிங் கும்பலோட லீடர்னு தெரிய வந்தது. அதுக்கு தலைவனே அந்த டகல்பாஜி தான். இப்ப என்ன பண்றது? அவனை நல்லவன் நினைச்சு லட்சக்கணக்கில் பணத்தை ஏமாந்துருக்குமே. ஐயோ, இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கின பொருளுக்கெல்லாம் யார் பணம் கட்டுறது? இங்க நின்னு புலம்புறத விட்டுட்டு கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஏங்க, வாங்காத லாட்டரிக்கு பரிசு விழுந்திருக்குன்னு சொன்னா உங்களை மாதிரி படிச்ச ஆளுங்கெல்லாம் அதை நம்பலாமா? ஐயோ, பாத்தீங்களா, இப்படித்தான் ஓசியில பணம் கிடைக்குதுன்னு உடனே ஆசை பல பேருக்கு கண்ணை மறைக்குது. அது ஏமாத்துறவனை குத்தம் சொல்லி தப்பு இல்லைங்க. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த 1 ரூபாயும் ஓசியில கிடைச்சா அது வேண்டாங்க. நம்ம உழைச்சு சம்பாதிக்கிறது கிடைச்சா போதுன்னு உறுதியா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. என்ன நான் சொல்றது சரியா? சகாஷ்மீரா